நீ எட்ட நெல்லு முன்னாள் நிக்காத மாட்டுக்கு முன்னாள் கூட தலைப்போத்து பிடிச்சா எட்ட வந்துடும். நெல்லு தம்பு அந்த மாடு இறங்கி ஏமா இத்தனால மாடு இறக்குறீங்க இன்னும் எட்ட நின்று இருக்கும். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஊத்துக்குளி ஏரியால இருந்து நம்ம கண்ணபுரம் தேர் திருவிழாவுக்கு 8 காளைகள் கொண்டாந்துருக்காங்க, காளை கன்றுகள் கொண்டாந்துருக்காங்க. எல்லாமே மாட்டுங்கன்னு தானுங்க ஐயா? மாட்டுங்கன்னு தான், எல்லாமே மாட்டுங்கன்னு. எல்லாம் மயிலை பிளஸ் செவலை நிறத்துல சேர்றது. எல்லாமே பாக்குற நல்லா திபு திபுன்னு அம்சமா ஜம்முன்னு இருக்கு. இதுவும் தான். சரிம்மா வித்து போடலாம். அப்படியே ஐயாவை டீட்டெயில் கேட்டலாம். ஐயா வணக்கம். வணக்கம். அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க, எங்க இருந்து வர்றீங்க, உங்க பேரு? நாங்க ஊத்துக்குளி பக்கத்துல இருந்து சின்னையொண்டம்பாளையம் 5 கிலோமீட்டர். சரிங்க. அங்க இருந்து கொண்டு வரவங்க மாடு. அவங்க பேருங்க ஐயா? என் பேரு அர்ஜுன். அர்ஜுனன். சரி சரிங்க. எத்தனை வருஷமா இங்க கண்ணபுரம் தேருக்கு வந்துட்டு இருக்கீங்க? நாங்க 40 வருஷம் வர்றோங்க. 40 வருஷம் வர்றோம். முதல்ல இருந்ததுக்கு இப்ப இருக்கிறதுக்கு மாடுகள் வரத்தால எப்படிங்க ஐயா இருக்குது? மாடு சரிபாதிக்கு மேல குறைஞ்சிருச்சு. சரிபாதிக்கு மேல குறைஞ்சிருச்சு. ஆமா. நீங்க வியாபாரிங்களா இல்ல விவசாயியா? விவசாயி. அதாவது மாடு வளர்த்தி கொண்டு வர்றதா? சரி சரிங்க. இன்னைக்கு 8 உருப்படி கொண்டாந்துருக்கேன். நீங்க எல்லாமே உங்க மாட்டு கண்டுங்க? இல்ல 4 மாட்டுங்கன்னு 4 வாங்கினது வாங்கி 2 மாசம். சரிங்க சரிங்க. அப்படியே விற்பனை விலை நிலவரம் பாக்கலாங்களா? பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கண்ணுல இருந்து போயிடலாங்க. இதே உங்க மாட்டு கண்ணுங்களா? இது மாட்டு கண்ணு. நல்லா திபு திபுன்னு ஜம்முன்னு இருக்கு. இது வந்து எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க ஐயா? இது 9 மாசம். 9 மாசம் கண்ணு. 9 மாசம்னா இப்ப இந்த அளவுக்கு நல்லா ஜம்முன்னு வர்றதுக்கு என்ன மாதிரி தீவனம் கொடுப்பீங்க ஐயா? நான் கலப்பு தீவனங்க, பருத்தி கொட்டை புண்ணாக்கு, நெல்லந்த. சரி சரிங்க. அதுவா பால் எத்தனை மாசம் மட்டும் கொடுக்க வைக்கலாங்க? பால் 7 மாசம் வரைக்கும் இருக்கு. 7 மாசம் மட்டும்? 7 மாசம் வரைக்கும். 2 மாசமா தான் பால் இல்லை. 2 மாசமா தான் பால் வத்தடிச்சிருக்கு. சரிங்க. இது வந்து என்ன விற்பனை விலை சொல்றீங்க? இது 35,000 சொல்றாங்க. 35 ரூபா சொல்றீங்க? ஆமா. சரிங்க சரிங்க. அப்படியே அடுத்து பாத்திரலாம். அடுத்து இந்த கண்ணு பாத்திரலாங்களா? பாத்திரலாம். இது எத்தனை மாசம் இருக்குங்க? இது 1.5 வருஷம் இருக்கு. 1.5 வருஷம் கண்ணு. 1.5 வருஷம். இதோட விலைங்க? இதோட விலை 30 ரூபாய். 30 ரூபா. இது என்ன நெத்தி பிள்ளையில சேருங்களா? பிள்ளையில சேரும். பிள்ளை. சரி சரிங்க. 30 ரூபா சொல்றீங்க. இது சுழியெல்லாங்கய்யா? சுழியெல்லாம் எதுவும் இல்லை. இது இல்ல நார்மலா இருக்கிற பக்கம் இருக்கு. நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. இப்போ மெயின் வந்து சுழிதான் ஒரு பெரிய இஷ்யூவாவே போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா கண்டிப்பா. இப்போ நீங்க ஆரம்பத்துல வளர்த்திட்டு இருந்த காலத்துல என்னென்ன மாதிரி சுழி பாப்பாங்க, இப்ப என்னென்ன மாதிரி சுழி அதிகமா பாக்குறாங்க? இப்ப வர்ற மக்களுக்கு சுழியே தெரியாதுங்க. தெரியாதுங்க. சரிங்க. ஒரு சுழி சுத்தமா பார்த்தா வாங்குவோம். சுழி சுத்தமா தான் வாங்குவீங்க. என்னென்ன சுழி முக்கியங்க? ராஜ சுழி நெத்தியில் இருக்கிறது, பின்னாடி புடலில் ஒரு சுழிதான் இருக்கணும். சரிங்க. முதுகுல ஒரு சுழி, தும்முல ஒரு 4 விரக்கடி தள்ளி தான் இருக்கணும். சரிங்க. முன்னாடி இருக்கக்கூடாது, பின்னாடியும் வரக்கூடாது. இந்த 3 சுழி மட்டும் தான் பார்க்கணும். 3 சுழி தான் பார்ப்போம். அது போக வால் இறக்கோ குறக்கடவு இருக்கு. வால் எல்லாம் மேல இருந்தா நல்லது, குறக்கடவு இருக்கக்கூடாது. குறக்கடவு இருக்கக்கூடாது. சரி சரி. இந்த மட்டும் பார்த்தாவே போதும். ஆனா இப்ப விதவிதமா சுழி சொல்லிட்டு இருக்காங்க, அதனாலதான் கேட்கறீங்க. சரிங்க. அப்படியே இது பாத்துடலாங்க. இது பிள்ளையில சரிங்களா? நெத்தி பிள்ளையில? இது பிள்ளை சேராதுங்க. இல்ல நெத்தியில பிள்ளை இருக்குதுங்க. நெத்தியில பிள்ளை இருக்கு. ஆமா. சரிங்க. இது என்ன ரேட் வருங்க? இது 25 ரூபா சொல்றேங்க. 25. எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க ஐயா? இது 9 மாசம். 9 மாசமான கண்ணு. அப்பதான் முடி மாறுது. ஆமா. பால் முடிய மாறுது. அந்த சேவலைங்க ஐயா? அந்த சேவலை 1 வருஷம் 3 மாசம் ஆச்சுங்க. 1 வருஷம் 3 மாசம். கருக்காய் ஏறிட்டு இருக்குங்க. கருக்காய் ஏறி. இது நல்லா பூச்சிக்கேத்த கண்ணா இருக்க மாட்டேங்குங்க? ஆகுங்க. பூச்சிக்கு ஆகும். நல்லா குட்டை மூஞ்சி, பாக்குற நல்லா ஜம்முன்னு இருக்கு திப்பு திப்புன்னு. இது என்ன ரேட் வருங்க? இது 35 தான் சொல்றேன். 35 தான் சொல்றேன். பரவாயில்லையே.
30 ரூபாய்க்கு கேள்வி இருக்குதுங்க. 30 ரூபா மட்டும் மோதிட்டு இருக்காங்க. ஆமா. சரிங்க. சரி. அது போக இது என்ன காரங்காலைங்களா? காரி. ஆமா. காரங்காலைங்க. காராங்காலி இல்லைங்க, காரி தான். காரில வராதுங்க. காது இதே இருக்கு இல்லைங்க. காராம்பஸ் கண்ணு தானுங்க. நாங்க காரி தான் சொல்றோம். காரின்னு தான் சொல்றீங்க. ஆமா. சரி சரிங்க. இது வந்து எத்தனை மாச கண்ணு இருக்குங்க? இது 1 வருஷம் இருக்குங்க. 1 வருஷ கண்ணு. 1 வருஷம். இது என்ன ரேட் வருங்க? இது 50 ரூபா வருங்க. அது ஜோடிங்களா? ஜோடி படுத்து. இந்த காரங்காலை பிளஸ் இந்த கண்ணு ஜோடி கண்ணு. ஆமா. ரெண்டுமே ஜோடி. இது எத்தனை மாச கண்ணு இருக்குங்க? இது அதே வயசு தான். அதே வயசு தான். வண்டி போடுற கண்டிஷன் வேணா இது அப்படியே செட்டா வாங்கிக்கலாங்க. வாங்கிக்கலாம். வண்டி பழகி இருக்குங்க. வண்டி பழக்கம் இருக்குங்களா? போட்டோ இருக்கு சாமி. மோப்பு வச்சு பழக்கி இருக்கீங்களா இல்ல வண்டி ஓடுமா ரேக்ல? வண்டி ஓட்டிக்கலாம். எத்தனை ஸ்பீடு போகுமா ரேக்லாக்கு? அப்படியெல்லாம் நாங்க ஓட்டிக்கலாம். சும்மா வண்டி பழக்கம் இருக்கு. வண்டி பழக்கம். சரி சரிங்க. வண்டி பழக்கத்தோட இருக்கு. இது 2 ஜோடி என்ன ரேட் வருங்க ஐயா? அதான் 50 ரூபா சொன்னீங்க. 50 ரூபா. சரி சரிங்க. அதுவும் வண்டி பழக்கி இருக்கீங்களா? அது வண்டி பழக்கி சாமி. முகம் வச்சு பழக்கி இருக்கீங்க. சந்தன பிள்ளை பிளஸ் இதுங்களா? மயிலை. ஆமா. மயிலை ரெண்டுமே முகம் வச்சு பழகி இருக்காங்க. வண்டி பழக்கம் இருக்கு. இது எத்தனை மாச கண்ணு இருக்குங்க பொண்ணு? இது 1 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. 1 வருஷத்துக்கு மேல. இதுல சூட்டி பாதே நல்லா இருக்குங்க. செவலையா மயிலையா? எங்க மயிலக்கன் தான் சூட்டிப்பா இருக்கு. மயில தான் சூட்டிப்பு. சரி சரிங்க. இப்போ நீங்க வந்து வளர்த்தி கொண்டாருன்னு இருக்கீங்க. ஆமா. இந்த மாதிரி கன்றுகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ண வாங்கிக்கலாங்களா? வாங்கிக்கலாம். இது போக வந்து எத்தனை உருப்படிகள் கைவசம் வச்சிருப்பீங்க? மாடு, பசுமாடு 3 இருக்குங்க. 3 இருக்கு. அது போல கண்ணு 2 இருக்கு. அது கண்ணு போடும்போது அப்படியே சேல் பண்ணிடுறீங்க? இல்ல சந்தைக்கு மட்டும் தான் கொண்டாடுவீங்களா? திருவிழாவுக்கு அதிகமா வருங்க. திருவிழாவுக்கு இல்ல நாங்க தோட்டத்துக்கு வந்தா மாத்திரம் இப்ப வேற வைக்க மாட்டோம். சரிங்க. உங்க நம்பர் இது கிடைக்குங்களா? இந்த மாதிரி கன்றுகள் வேணா வாங்குறதுக்கு கிடைக்கலாம். அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க. தேவைப்படுறவங்க கிடாரி இல்லைன்னா காலக்கண்ணு வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. 98 659 659 43 750 பேர் வந்து அர்ஜுனன். சென்னிகவுண்டம்பாளையம். அதாவது ஊத்துக்குளி பக்கத்துல 5 கிலோமீட்டர் ஊத்துக்குளி. சரி ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகே தேங்க்ஸ். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துருக்கு. முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.